अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु दुख़ुलू फ़िस्सिल्मि काफ़्फ़तन वला तत्तबिउ खुतुवातिश शैतान इन्नहु लकुम अदुव्वुम मुबीन। சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு. வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கக்கூடிய தருணத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான சில தகவல்களையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரத்தை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் என்ன செய்கிறோம், வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பின்பற்றி விடாதீர்கள், பின்பற்றாதீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கணும். எவ்வாறு ஃபைன் ஸலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்துகுமுல் பையினாத்து, தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகி விடுவீர்களாயின் ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன், பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வழியை காட்டி தந்தார்களோ அதிலேயே முழுமையான முறையில் இருக்க வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் சில கலாச்சார அந்நிய கலாச்சார செயல்பாடுகள் தங்களுடைய அந்த வாழ்க்கையில் வருவதை நாம் என்ன செய்கிறோம், அன்றாடம் நாம் பார்க்குறோம். யாராவது ஒருத்தவங்க அந்நிய கலாச்சாரத்தினுடைய அந்த வழிமுறைகளை சொன்னார்களே ஆனால் அதையும் பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதில் அவ்வாறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ, எப்படி நடக்கணும் சொல்லி தந்திருக்கிறார்களோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு இஸ்லாமிய பண்பாளனுடைய அந்த கலாச்சாரம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி அல்லாமல் மாறுபட்டு ஒரு மனிதன் செயல்பட்டால் அது தீய வழியின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும். அது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, தாரமி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, தௌராத்தின் ஒரு பிரதியை கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், இதோ இது தௌராத்தின் பிரதியாகும் என கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக அமைதியாக இருந்தாங்க. பின்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பிரதியை வாசிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த தௌராத்தினுடைய அந்த பிரதி என்ன செய்கிறாங்க, வாசிப்பதற்கு துவங்கியவுடன் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் மாற தொடங்கிவிட்டது. கோபத்தால் மாற தொடங்கிவிட்டது. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, உமரே, உமக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வின் தூதரின்
முகத்தை நீர் பார்க்கவில்லையா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நீ பார்க்கவில்லையா என கூறினார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலின் கோபத்திலிருந்தும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வை ரப்பாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் பொருந்திக் கொண்டேன் என உடனே என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் வந்தால் என்னை ஏற்று பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவரை நீங்கள் பின்பற்றினால் வழிகட்டு விடுவீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருந்து என் நபித்துவத்தை அடைந்து கொண்டால் அவரும் என்னையே பின்பற்ற வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. அவங்க இந்த காலத்தில் வாழ்ந்தாலும் கூட என்னைத்தான் அவர்கள் என்ன செய்யணும், பின்பற்றணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏன் இவ்வாறெல்லாம் மாறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகள், அவர்களுடைய உபதேசங்கள் இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் தாரமி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் குர்ஆன் ஹதீஸ் இது நமக்கு எந்த வழியை காட்டுகின்றதோ அதில் நாம் என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். அந்த தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாது அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அதன் பிரகாரம் நிற்போம், இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க இவர்களின் பிரகாரம் நிற்போம், நமக்கு அப்படி நடந்தால் தான் நம்முடைய காரியம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில அந்நிய கலாச்சாரங்களை எல்லாம் அன்றாடம் பின்பற்றக்கூடிய ஒரு நிலைகளில் நாம் இருக்கின்றோம். அவ்வாறு நீங்கள் இருந்தீர்களேயானால் வழிகட்டு விடுவீர்கள் என்பதை, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடுவீர்கள் என்பதை நமக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டி, எம்முடைய வழியை நீங்கள் என்ன செய்யுங்க, சரியான முறையில் பின்பற்றுங்க, அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய அந்த நல்ல நடைமுறைகளை பின்பற்றி அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழியில் நாம் முழுமையாக நடந்து அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.